அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக ரேஷன் கடைகளை சென்று சேர்ந்த கரும்புகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கரும்புகள் இறக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தொடங்கியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருளரசன் இணைகிறார். வணக்கம் அருளரசன். பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நாளை பொங்கல் தொகுப்புடன் கரும்பு வழங்கப்பட உள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கு கரும்பு இறக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் வருகிற 5ஆம் தேதி அன்று தமிழகத்தின் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை முன்னிட்டு சர்க்கரை, அக்கி, அரிசி, புடவை, வேட்டி உள்ளிட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 70 கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் 3,47,701 தகுதி வாய்ந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீலக்கரும்பு வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக கூட்டுறவுத்துறையின் மூலமாக கரும்புகள் கடலூர் மாவட்டத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அதனை லாரியின் மூலமாக கொண்டு வரப்பட்டு நேற்று ராணிப்பேட்டைக்கு வருகை தந்த கரும்புகளை முழுவதுமாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்து தொடங்கி வைத்ததோடு தற்போது வாலாஜாப்பேட்டை பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியிலிருந்து அதனை லாரியிலிருந்து வேன் மூலமாக வாலாஜா மற்றும் ராணிப்பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் வேன் மூலமாக ரேஷன் கடைக்கு இறக்கும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.